12th ஜூன் ஏர் இந்தியா கிராஷ்க்கு அப்புறம் இப்போ ஒரு கிராஷ் நடந்தது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன அடுத்த 10 செகண்ட்ஸ்லேயே ஃபயர் பால் ஆகி சாம்பலாயிருக்கு. இந்த ஃப்ளைட் டூச் ஏவியேஷன் கம்பெனியோட பீச் கிராஃப்ட் ஏர் கிங் அப்படின்ற ஒரு ஃப்ளைட் லண்டன் சவுத் அண்ட் ஏர்போர்ட்டில் சண்டே ஈவினிங், அதாவது ஜூலை 13, 2025 4 o'clock மேலே டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஃப்ளைட்டோட பேங்கிங் லெஃப்ட் அப்சைட் டவுன் ஆயிருக்கு. தென் அந்த ஃப்ளைட்டோட நோஸ், அதாவது அந்த முனைப்பகுதி ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டில் கிராஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் வெடிச்சு ஸ்கை ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்கு. அங்கே பக்கத்தில் இருந்த கோல்ஃப் பிளேயர்ஸ் அப்புறம் பீப்புள்ஸ் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிளேன் கிராஷ் ஆன ஏர்போர்ட் கிட்ட உள்ள கோல்ஃப் கிரவுண்டில் இருந்த எல்லாரையும் சேஃப்டிக்காக வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே பக்கத்தில் உள்ள கிளப்ஸும் சேஃப்டிக்காக எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு குழு எல்லாரும் அங்கே ரஷ் ஆகிருக்காங்க. ஏர்போர்ட் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இது ஒரு சீரியஸான இன்சிடென்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் உள்ள பேசஞ்சர்ஸ் பற்றி இன்னும் அஃபிஷியல் இன்ஃபோ வரல. அங்கே என்ன நடந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது சின்ன கிராஷ் கிடையாது, இது அங்கே உள்ள மக்களை ரொம்பவும் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. உங்களோட லவ் சோன்ஸ் கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. பிகாஸ் சேஃப்டி இஸ் நாட் கேரண்டீட், நாட் ஈவன் இன் த ஸ்கைஸ்.